வணக்கங்க. தமிழ்நாடு launches 1700 crore mission to restore coast. ஒரு 1700 கோடியில வந்து ஒரு 1100-200 கோடி வந்து வேர்ல்டு பேங்க் கொடுக்குது அசிஸ்டன்ஸ். 500 கோடி வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பணம். ஆமா அப்படிதான். 70% வந்து வேர்ல்டு பேங்கோடது, தமிழ்நாடு கவர்மெண்ட் 502 கோடி. இப்போ இதுல தனியா 100 கோடி வந்து ஒரு ஸ்பெஷல் மானிட்டரிங் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க தமிழக அரசாங்கத்தில். ஸோ தட் இந்த 1600-700 கோடியை வந்து சரியா செலவாச்சா பாக்கிறதுக்காக இதுல 40 கோடி வந்து எண்ணூர் கிரீக்குக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நிறைய விபத்துல இருந்ததுல அதுல சொல்ல வர்றது என்னன்னாங்க, இந்த 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி அலோகேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, 1000 crore needed to restore tanks in South தமிழ்நாடு. இப்போ WRD வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு PWDலயே. அவங்க வந்து 1000 கோடி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 792 பிரீச்சஸ் ஆயிடுச்சு இரிகேஷன் டேங்க்ல, நிறைய எங்களுக்கு பணம் வேணும், தாமரை பரணியில ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பல இடத்துல. உங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி இந்த மாதிரி நீங்க செலவு பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. பட் ஐயா என்ன கூத்துனா, இதுல கார்பரேட் கன்சல்டன்ஸை யூஸ் பண்ணிட்டு சிமெண்ட் கான்கிரீட் மட்டும் கொட்டுற வேலை பாக்குது இந்த அரசாங்கம். சிமெண்ட் அண்ட் கான்கிரீட் மட்டும் கொட்டுறாங்க. இங்க வேர் நேச்சர் நீட்ஸ் டு பி ரிப்பேர்ட். அப்படி ஆவாது சார், அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு டச் கொடுத்தாகும், விச் இஸ் நேச்சரை ஹீல் பண்றதுக்கு நேச்சரோட டச் தான் கொடுத்தாகணும். உங்க சிமெண்ட் கான்கிரீட் எல்லாம் வேலை செய்ய போறது இல்லை. நான் நேற்று வீடியோஸ் போட்டிருக்கேன். சேலத்துல ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல 1000 கோடி நாசமா பண்ணிட்டாங்க. அதுல திருமுத்தாறு, மூக்கநேரி, பள்ளப்பட்டி ஏரி, அம்மாப்பட்டி ஏரி அனைத்தும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாங்க. தெர் இஸ் நோ, அதுல இருந்து திரும்ப வரதுக்கு ஒரு வாய்ப்பே தெரியல கண்ணுக்கு. ஏன்னா அத்தனை 1000 கோடி வருது. நாங்க கடன்ல இருக்கோம், அதுல இருக்கோம், இதுல இருக்கோம் சொல்றீங்க இல்ல, எப்போ சரி பண்ண போறீங்க? எப்போ மூளை வேலை செய்ய போகுது உங்களுக்கு எல்லாம்? பியூரோகிராட்ஸ் ஆர் டோட்டலி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கார்பரேட்ஸ். இதுல சுப்ரியா சாவு அம்மா வந்து அவ்வளோ பேச்சு, ட்விட்டர்ல எல்லாம் அவ்வளோ பேச்சு. ஆனா கிரவுண்ட்ல ஒன்னும் இல்ல. இங்க பாருங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பார்க் கடம்பூர்ல செங்கல்பட்டுல will be constructed at a cost of 345 crores. இது என்னடா கூத்து? இவ்வளவு பணத்தை எடுத்து ஒரே இடத்துல எங்க போடுறாங்க? அப்புறம் have to டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்ல. ஒரு கோஸ்டல் பயோடைவர்சிட்டிக்கு வந்து 770 crores, ஓகே ஃபைன், which includes கோஸ்டல் லைன்னா ரொம்ப பெரிய லைன் தமிழ்நாடு, ஃபேர் இனஃப். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரீஸ்டோரேஷன் ஆஃப் கோஸ்டல் வெட்லாண்ட்ஸ் லைக் பள்ளிக்கரணை will be carried out at 275 crores. பள்ளிக்கரணையில பாப்போம், பிகாஸ் பள்ளிக்கரணை இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெக். அதுதான் உங்க சென்னையோட செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பெக். நிறைய விஷயம் இருக்கு மீதி, பட் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆனா என்ன கூத்துனாங்க, இது கான்ஸ்டன்டா தமிழ்நாடு தாக்கப்படுது. ஓகே, புயல், கஜா புயல், சுனாமி வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சுனாமி ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம், மேஜர் டிசாஸ்டர்ல கஜா புயல் வாஸ் ஹியூஜ் டிசாஸ்டர், ஒக்கி புயல் ஹியூஜ் டிசாஸ்டர், ட்ரவுட் ஹியூஜ் டிசாஸ்டர். தமிழ்நாடு ஒரு வருஷம் ட்ரவுட்னால பாதிக்கப்படுது. ட்ரவுட் இஸ் சைலண்ட் கில்லருங்க, கண்ணுக்கே தெரியாது உங்களுக்கு. ஃபிளட்னா கண்ணுக்கு தெரியும், ட்ரவுட் கண்ணுக்கே தெரியாது. அடிச்சுட்டு போச்சுன்னா தம்சம் பண்ணிடும், திருப்பி ரிகவரிக்கெல்லாம் பல நாள் ஆகும். ஃபிளட்ல இருந்தாச்சு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, தண்ணி அட்லீஸ்ட் சேர்ந்து நம்மளுக்கு உட்காந்துக்குவோம் கீழே. பட் ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ்ங்க. இப்ப பாருங்க, ஒரு சிம்பிளான இது சொல்றேன். இதே பேப்பர்ல GM yield flat as against non-GM months இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவங்க டெக்னாலஜி கண்டிப்பா யூஸ் பண்ணும். ஆனா கண்டதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. GM மஸ்டர்ட் கொண்டு வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்ஸ்பைட் ஆஃப் ஹியூஜ் ஆப்ஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, GM மஸ்டர்டுக்கும் ஆர்டினரி மஸ்டர்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, ஈல்டு எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு ஒரு விதையை கொண்டு வர, அந்த விதையை முளைக்காத விதையை நான் எதுக்கு யூஸ் பண்ணும்? திரும்ப வருஷம் உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிறதுக்கா? ஸோ என்விரான்மெண்ட் நீட்ஸ் அ டச். உங்களால முடியாது பாஸ், உங்களால முடியாது. உங்க ஈகோ, உங்க ப்ளோட்டட் ஈகோஸ் இருக்குல்ல, இந்த கலெக்டர்ஸ் பியூரோகிராட்ஸோட ப்ளோட்டட் ஈகோஸ், அவங்க போய் பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட ஃபீட் கொடுக்குறது. அவன் பொலிட்டிஷியன் ஆல்ரெடி முட்டாதான். இந்த பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிற எல்லா முட்டா பசங்க தான் அங்க ஏதோ பதவிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. சரிங்களா?
இவனுக்கு இவன் ஃபீட் பண்ற பியூரோகிராட்ஸ் ஃபீட் பண்ற இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க இல்லாத ஸ்கீம்ஸை கொண்டு வந்துட்டு நாசகரமா போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் இல்ல இருக்கு. ஐயோ நம்மளால கெட்டு போகுது, அதே தண்ணி தான் என் குழந்தை குடிக்க போகுது, அதே தண்ணி தான் குப்புசாமி முன்னுசாமி பியூஷோட எல்லா குழந்தைங்க அதே தண்ணி தான் குடிக்க போகுது, நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம எவ்வளவு பணம் சம்பாரிச்சிட்டாலும் இந்த காத்து தண்ணி மண்ணு அனைவருக்கும் ஒண்ணுதான். போட்டுக்குவீங்க சார், வீட்டுல ஆறும் எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. அந்த லைஃப் எசன்ஸ் இருக்குல்ல, அந்த லைஃப் எசன்ஸ் வாட்டர்ல இருக்கிறது, தண்ணியில் இருக்கிறது, சாரி இந்த சாயில்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். once you miss out of it you're dead meat. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.